நமஸ்காரா. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து உள்ளே அண்டு வெளியே இந்த ரெண்டு வேர்ட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்றது, அதுக்கு என்ன வேர்ட்ஸ், அதை எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஸோ உள்ளே அப்படிங்கிறதுக்கு வந்து அந்தஹா. அந்தஹா அப்படின்னா உள்ளே. வெளியே அப்படிங்கிறதுக்கு பஹிஹி. பஹிஹி அப்படின்னா வெளியே. ஸோ கிரகம் அஸ்தி. கிரகஸ்ய அந்தஹா புஸ்தகம் அஸ்தி. வீட்டுக்கு உள்ளே புத்தகம் இருக்கிறது. ஸோ கிரகஸ்ய அந்தே கிரகஸ்ய அந்தஹா பாகசாலா அஸ்தி. வீட்டுக்கு உள்ள கிச்சன் இருக்கு. கிரகஸ்ய அந்தஹா மாதாமகா அஸ்தி. வீட்டிற்கு உள்ளே தாத்தா இருக்கிறார். கிரகஸ்ய அந்தஹா தூரதர்ஷனம் அஸ்தி. வீட்டிற்குள் தூரதர்ஷனம் டிவி இருக்கிறது. அதே மாதிரி வாட்டிகாயாக அந்தஹா விருக்ஷஹா அஸ்தி. தோட்டத்தில் இங்க வாட்டிக்காயாம் அப்படின்னு சொல்லலாம், இல்ல தோட்டத்துக்கு உள்ள, அங்க தோட்டத்துக்குள்ளன்னு சொல்ல முடியாது. ஸோ பாக்கசாலா அப்படின்னு எடுத்துக்கலாம். பாக்கசாலாயாக அந்தஹா பாத்திரம் அஸ்தி. கிச்சனுக்குள்ள பாத்திரம் இருக்கு. கிச்சன்ல பாத்திரம் இருக்கிறதுங்கிறதுக்கு வந்து பாக்கசாலாயாம் பாத்திரம் அஸ்தி. கிச்சனுக்குள்ள பாத்திரம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து பாக்கசாலாயாக அந்தஹா பாத்திரம் அஸ்தி. இங்க வந்து பாக்கசாலாயாகா அது மாதிரி ஸ்ரீலிங்கத்துல வரும்போது யாகான்னு வரும். அதே மாதிரி கூப்பியாக அந்தஹா ஜலம் அஸ்தி. பாட்டிலுக்கு உள்ளே தண்ணீர் இருக்கிறது. ஸோ உள்ளே அப்படிங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் அந்தஹான்னு வரும். அந்தஹான்னு வரும்போது இங்க வந்து அஸ்ய இல்ல யாகா அந்த மாதிரி ஃபார்ம்ஸ் வரும். ஸோ கிரகஸ்ய அந்தஹா, தேவாலயஸ்ய அந்தஹா, வித்யாலயஸ்ய அந்தஹா, வனஸ்ய அந்தஹா காட்டிற்குள், அது மாதிரி. அதே மாதிரி பகிஹி அப்படின்னா வெளியே. சிங்க வந்து தஹான்னு வரும். எதற்கு வெளியோ சொல்லணும் சொல்லி, எதற்கு வெளியே அப்படின்னு சொல்லணுமோ அதற்கு வந்து தஹான்னு வரும். ஸோ வீட்டிற்கு வெளியே அப்படின்னா கிரகத்தஹ பகிஹி வாட்டிகா அஸ்தி. வீட்டிற்கு வெளியில் தோட்டம் இருக்கிறது. கிரகத்தஹ பகிஹி விருக்ஷஹா அஸ்தி. வீட்டிற்கு வெளியில் மரம் இருக்கிறது. கிரகத்தஹ பகிஹி மார்கஹா அஸ்தி. வீட்டிற்கு வெளியில் ரோட் இருக்கிறது. ஸோ வெளியில் அப்படின்னு சொல்லுவோம். வெளியே சொல்லும்போது பகிஹி, உள்ளேங்கிறதுக்கு அந்தஹா. ஸோ அந்தஹா வரும்போது அஸ்ய யாகான்னு ஃபார்ம்ஸ் வரும். பகிங்கிற வரும்போது தஹா அப்படிங்கிற ஃபார்ம்ஸ் வரும். ஸோ பாகசாலாத்தஹ பகிஹி தூரதர்ஷனம் அஸ்தி. கிச்சன்ல இருந்து வெளியே டிவி இருக்கு. இது மாதிரி பகிங்கிற போது தஹா அப்படிங்கிறத யூஸ் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாமா? ஸோ மேபி நீங்க கிரகம் எடுத்துக்கங்க. கிரகஸ்ய அந்தஹ கிம் அஸ்தி, கிரகத்தஹ பகிஹி கிம் அஸ்தி இதி பவந்தஹ வதந்து. गृहस्य अन्तः दूरवाणी अस्ति. गृहस्य अन्तः दूरदर्शनम् अस्ति. गृहतः बहिः वाटिका अस्ति. विद्यालयं तः क्रीडाङ्गणम् अस्ति. विद्यालयतः बहिः. विद्यालयतः बहिः क्रीडाङ्गणम् अस्ति. देवालयस्य अन्तः देवम् अस्ति. देवः अस्ति. देवः अस्ति. पेटिका. पेटिकायाम् अन्तः पेटिकायाः अन्तः लेखनी अस्ति. पेटिकायाम् तः बहिः आसन्दः अस्ति. पेटिकातः बहिः आसन्दः अस्ति. इतोपि एकम् उदाहरणम्. पेटिकातः बहिः
आसन्दः अस्ति अस्तु गुहा 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 मीनिङ्ग् सर कुगै कुगै गुहः गुहा स्त्रीलिङ्गपदम् गुहा गुहायाम् अन्तः सिंहः अस्ति गुहायां गुहतः बहिः वृक्षः अस्ति गुहातः बहिः गुहातः बहिः अस्तु वृक्षः अस्ति ओके थैंक्स विद्यालयस्य अन्तः छात्रः अस्ति विद्यालयस्य अन्तः कृष्णफलकम् अस्ति இந்த வீடியோல இருக்கிற எக்ஸசைசஸ் எல்லாமே வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ அதற்குண்டான கரெக்ஷன்ஸை நான் வந்து ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா Sanskrit.today சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது லாஸ்ட் கிளாஸா இருந்தாலும் நீங்க வந்து அடுத்த கிளாஸஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி கெட்டிங் ஸ்டார்டட்ல இருக்கிற எல்லா கோர்சஸும் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணலாம். அதற்குண்டான டெலிகிராம் குரூப்லயோ இல்லை ஜென்ரல் குரூப்லயோ நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நம்ம டைரக்டா கனெக்ட் பண்ணிக்கலாம். धन्यवादः. वयं पुनः मिलिष्यामः.